உலகத்தில் திராவிடனுக்கு ஈடாக இன்னொரு இனத்தை சேர்ந்தவன் இருப்பதாக என்னால் ஏற்க முடியாது. திராவிடனுக்கு பெருமை சேர்க்கிற மொழிதான் என் தாய்மொழி, தமிழ் மொழி. அந்த தமிழ் என் தாய்மொழி. அந்த தமிழ் மொழி வந்தவன் நான். என்னை வீழ்த்த எவரும் இல்லை, எவரை நான் ஏற்க தயாராக இல்லை. மொழிப்பற்று, இனப்பற்று, எழுத்துப்பணி, இயக்கப்பணி, மக்கள் பணி ஆகியவை அன்பழகன் அவர்களின் தனி அடையாளமாக இருந்தாலும் தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் விதம், நான் சுயமரியாதைக்காரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் தோழன், இப்படித்தான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். நம் தமிழ்நாட்டின் இனமான பேராசிரியர் க. அன்பழகன் அவர்கள் படித்துக் கொண்டிருந்த போதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தன் நண்பர்களுடன் இணைந்து சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பரப்பினார். சுயமரியாதை இயக்க கூட்டங்களில் பெரியாரிடமும் அண்ணாவிடமும் உரையாடும் வாய்ப்பு ஏற்படுத்திக் கொண்டார். இயக்கத்தின் மீது கொண்ட பற்றால் ராமையா என்ற தனது பெயரை தனித்தமிழில் அன்பழகன் என மாற்றிக்கொண்டார். அதன் பின் பச்சையப்பன் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டே சுயமரியாதை இயக்க கொள்கைகளை பரப்பி வந்தவரே அன்பழகன். இவர் அண்ணாவால் பேராசிரியர் தம்பி என்று அழைக்கப்பட்டார். இப்படி தொடர்ந்து இயக்கத்தோடு பயணித்த அன்பழகன் திமுக சந்தித்த முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார். இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக 1967 தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம் தமிழ்நாட்டில் இவர் கல்வி, சுகாதாரம், சமூக நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக 2001 முதல் 2006 வரை எதிர்க்கட்சி தலைவராகவும் 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அன்பழகனுக்கும் எனக்கும் 70 ஆண்டுகால நட்பு. இந்த நட்பு திமுகவை வளர்க்க உறுதுணையாக இருந்துள்ளது. ஒற்றுமையாக இருந்து நாங்கள் பெற்ற வெற்றிகள் ஏராளம். எங்கள் நட்பு திராவிட இயக்க கொள்கைகளை காத்திடும் நட்பாக பிறந்தது என முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கூறியுள்ளார். எனக்கு எப்பொழுதும் தந்தை போல் துணை நிற்கிறார் அன்பழகன் என்று இன்றைய திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். இப்படி பெரியார் முதல் இன்றைய திராவிட மாடல் நாயகர் வரை எல்லோராலும் போற்றப்பட்டு மதிக்கப்பட்ட இனமான பேராசிரியர் க. அன்பழகன் பிறந்த நாள் இன்று. க. அன்பழகன் நினைவும் நம் தலைவர் கலைஞரின் நினைவும் ஒவ்வொரு திராவிட உடன்பிறப்புகளின் மனதிலும் அழியாத நினைவுகளாக இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை.